வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஓய்வு பெற்ற சென்னை தொலைக்காட்சி நிலைய இயக்குனர் கம் எழுத்தாளர் ஏ நடராஜன் அவர்கள் எழுதிய உயிரே உனக்காக கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நரேன் அதிர்ந்து போகும்படியாக மதுரிமா அப்படி என்ன சொல்லிவிட்டாள்? மதுரிமாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேனில் நனைத்த பலாச்சுளை போல நரேனின் செவிகளை சந்தோஷப்படுத்துபவை அல்லவா? ஆனால் இப்போது அவள் இதழ் மலர்ந்து உதிர்த்திருக்கும் வார்த்தைகள், அதுவும் அவன் மனதுக்கு ரம்யமான மதுரிமாவின் அழகிய கைகளின் பிடியில் சிறையுண்டு கிடக்கும் இந்த நேரத்தில், உண்மையிலேயே இந்த செக்ஸ் என்பது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம்தான். மதுரிமாவின் இதழ் உதிர்த்த வார்த்தைகள் இவைதாம். இந்த வார்த்தைகளை வேறு யார் சொல்லி இருந்தாலும் நரேன் ஆமாம் என்று சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். சொல்லியிருப்பவள் அவனது அன்புக்குரிய மனைவி. அமெரிக்க நாகரீகத்தை வரித்து கொண்ட எத்தனையோ கிரீன் கார்டு அழகு பெண்களை நரேனுக்கு தெரியும். இருப்பினும் மனைவி என்கிற ஸ்தானத்தை கொடுக்க தமிழ்நாட்டு பெண்ணைத்தான் அவன் தேடி ஓடி வந்தான். அதுவும் அவனது பெற்றோர் விருப்பப்படி. அவர்கள் தேர்வு செய்த ஒரு பெண்ணுக்கே தாலி கட்டவும் அவன் சம்மதித்தான். மதுரிமா இயல்பாக சொல்லிய ஒரு சில வார்த்தைகள் அவனுக்குள் மிக பல கேள்விகளை அடுக்கடுக்காய் தோற்றுவித்தன. அவன் தன்னை பற்றி வேறு ஒரு கோணத்தில் யோசிக்கிறான் என்பதை அறியாதவளாக மதுரிமா கேட்டாள். என்ன திடீர்னு சீரியஸா ஆயிட்டீங்க? எதை பத்தி யோசிக்கிறீங்க? இப்ப நீ சொன்னியே அதை பத்தி தான் மது. அப்படி நான் என்ன பெருசா சொல்லிட்டேன்? மதுரிமா அவனை மேலும் சற்று இறுக்கி அணைத்து சிரித்தபடி கேட்டாள். இப்போது நீங்களும் நானும் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் என் நாட்டிய சிந்தனைகளை மெல்ல மெல்ல மீற பார்க்கின்றன. இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான் என்றாலும் வேறு எந்த விஷயமும் எனக்குள் இந்த அளவிற்கு ஊடுருவியதில்லை. ஸோ இது பற்றி என்னை பற்றியும் நம் இந்த உறவு பற்றியும் நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டாய், அப்படித்தானே மது? நரேனின் இந்த கேள்வி மதுரிமாவை யோசிக்க வைத்தது. மதுரிமாவின் இந்த பதில் நரேனை மேலும் யோசிக்க வைத்தது. மதுரிமா சாதாரண பெண் அல்ல. கணவன் மனைவிக்கிடையே இதுவும் ஒரு வழக்கமான அன்றாட நிகழ்வு என ஏற்பவள் அல்ல மதுரிமா. மதுரிமா அதன் தாக்கம் பற்றி யோசிக்கிறாள். அதன் ஆளுமை பற்றி சிந்திக்கிறாள். இது மிகவும் ஆபத்தான ஒரு சிந்தனை அல்லவா? மனித வாழ்க்கையின் சோகமும் இதுதான், சுவாரஸ்யமும் இதுதான். என்ன, நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? நோ டியர், இத்தனை வெளிப்படையாக பேசியதற்காக உண்மையிலேயே நான் உன்னை பாராட்டுகிறேன். வெறும் பாராட்டு மட்டும்தானா? பரிசு ஒன்றும் கிடையாதா? மதுரிமாவின் இயல்பான இந்த கேள்வியும் நரேனை சற்று மிரள வைத்தது. என்ன இவள் பரிசு கேட்கிறாள்? எதை பரிசாக கேட்கிறாள்? ஒருவேளை கணவன் மனைவியிடம் யாசிக்க வேண்டும் என்று தான் நினைத்திருந்த ஒன்றையே இவள் தன்னிடம் பரிசாக யாசிக்கிறாளோ? சந்தேகத்துடன் கூடிய ஒரு லேசான பயம் அவனுக்குள் எழுந்தது. போதும், இந்த பேச்சை இன்றைக்கு இத்துடன் தவிர்க்க வேண்டும். இதற்கு மேலும் இதனை வளர்ப்பது நல்லதல்ல. அதன் மூலமாக இந்த நெருக்கமான நேரத்தில் தான் அவளிடம் எதிர்பார்க்கும் அந்த அற்புதமான ஒரு விஷயம் தவிர்த்து போகலாம். உனக்கில்லாத பரிசா? என்ன பரிசு வேண்டும் மது? அவனது பிடி இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக அவள் இதழ் மலர்த்தி சிரித்துவிட்டு, பரிசு என்னவென்று புதிராக சொல்லட்டுமா? புதிரா? என்ன புதிர்? நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. அவள் அவனது காதுக்கருகில் அவளது இதழ்களை கொண்டு வந்து மெதுவாக பாடினாள். அவனுக்கு புரிந்தது. அவள் பாடிய அந்த பழைய சினிமா பாட்டில் அடுத்த வரியில் அவள் போட்ட புதிருக்கான விடை இருந்தது. அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. குழந்தை, அதன் காரணமாக அடையப் போகும் தாய்மை, அது கொண்டு வந்து சேர்க்கப் போகும் பெருமை, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்கும் விளக்க முடியாத கனவு. நரேனுக்கு அவள் கேட்கும் பரிசு அந்த நேரத்திற்கு மிகவும் எளிதான ஒன்றாக தோன்றியது.
அதே நேரத்தில் அவனது மனதுக்குள் வேறு விதமான ஒரு சிந்தனையும் எழுந்தது. இவளது ஆசையும் கனவும் அந்த குழந்தை என்பதன் மீதானதா, அல்லது அதற்கு காரணமான செக்ஸ் என்பதன் மீதானதா? அவனது மனம் செக்கு மாட்டை போல மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே சுழன்று வந்து நின்று அசை போட்டது. உள் மனதை மறைத்து கொண்டு உடல் போட்டு கொண்ட வேஷத்தோடு மதுரிமாவுடன் அவன் ஐக்கியமானான். அதன் பிறகு ஒரு வாரம் ஓடிப்போனது. நேரம் போகவில்லை எனும் விதமாக மதுரிமாவின் ஆஸ்திரேலிய பயணங்களுக்கான ஏற்பாட்டு வேலைகளில் இருவரும் மும்முரமாக இருந்தார்கள். கலை நிகழ்ச்சிக்காக ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்திற்கு மதுரிமாவை விமானத்தில் ஏற்றி அனுப்பிவிட்டு நரேன் வீட்டிற்கு திரும்பினான். மதுரிமா இல்லாத வீடு வெறுச்சோடி கிடப்பதைப் போல ஒரு பிரம்மை அவனுக்குள் ஏற்பட்டது. களைப்போடும் சோர்வோடும் சோஃபாவில் சாய்ந்தபடி நரேன் கொஞ்ச நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சாப்பிட்டு முடித்துவிட்டு படுக்கை அறைக்கு வந்தான். தனிமை, மதுரிமா இல்லாத ஒரு வெறுமை. கட்டிலில் தனியே படுப்பதற்கே அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. அந்த நேரத்தில் அவனது செல்போன் ஒலித்தது. ஒருவேளை மதுரிமாவாக இருக்குமோ? அவன் அவசரமாக போனை எடுத்தான். ஹலோ, குட் ஈவினிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசியது மதுரிமா இல்லை, ஏர் ஹோஸ்டஸ் கவிதா. எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு குரல். குட் ஈவினிங், சும்மாதான் இருக்க? சும்மா இருக்கீங்களா? வை, போர் அடிக்கல? டூ சம்திங் சொல்லிவிட்டு கவிதா இசையாக சிரிப்பது போனில் ஒலித்தது. சம்திங்? வாட் யூ மீன்? சம்திங் மீன்ஸ் சம்திங். தனிமை ரொம்ப கஷ்டப்படுத்தும் நரேன். நான் தனியே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதான் எப்படி தெரியும்னு கேட்குறேன். நான் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் நரேன். என்னோட டியூட்டியே ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டது தானே. உங்க வைஃப் ஆஸ்திரேலியாவுக்கு விமானத்துல பறந்து போறத உங்களை மாதிரியே நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மீண்டும் அதே சிரிப்பு. ஐ சி, என்கிட்ட பேசி இருக்கலாமே. அதான் இப்ப பேசுறேனே. எதை எப்போது எப்படி பேசணும்னு எனக்குன்னு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு. எனிஹவ், தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. இட்ஸ் ஓகே. உங்க மனைவி ஆஸ்திரேலிய டூர் முடிஞ்சு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகுமே, அது வரைக்கும்? கவிதா வார்த்தைகளை முடிக்காமல் சற்று நிறுத்தினாள். நரேன் அவனையும் மீறி அவனுக்குள் ஏதோ ஒரு உஷ்ணம் பரவுவதைப் போல் உணர்ந்தான். அது வரைக்கும் எனக்கும் நேரம் போக மாட்டேங்குது. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நாம மீட் பண்ணலாமா? டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜஸ்ட் டு டைம் பாஸ். முதல் முறையாக நரேனுக்கு கவிதா வித்தியாசமாக தெரிந்தாள். ஒருவேளை அவள் நான் தனியே இருப்பதற்காக இரக்கப்பட்டு எனது நேரம் போக என்னோடு பேசுவதற்காக ஆசைப்படுகிறாளோ? ஆசை பேசுவதோடு நின்று விடுமா? எந்த பெண் எந்த நேரத்தில் எந்த விதமாக மாறுவாள் என்பது எவராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் அல்லவா? என்ன பதிலையே காணோம்? ஓகே, நாளைக்கு மீட் பண்ணுவோம். எங்க, எப்போன்னு நானே இந்த நம்பர்ல கூப்பிடுறேன். குட் நைட் நரேன், ஸ்வீட் ட்ரீம்ஸ். உங்க மதுரிமாவோட. கவிதா சிருங்கார சிரிப்போடு போனை துண்டித்து விட்டாள். கவிதாவை பற்றிய யோசனையுடன் மேசை மேல் இருந்த தண்ணீரை எடுக்க நரேன் திரும்பிய போது மதுரிமா விட்டு சென்ற அவளது டைரி அவன் கண்ணில் பட்டது. மதுரிமாவுக்கு டைரி எழுதும் பழக்கம் உண்டு என்பதை நரேன் அவர்களது திருமணம் முடிந்த ஒரு சில நாட்களிலேயே அறிந்து கொண்டான். உரிமையில் இருவரும் அறிமுகமாகும் முதலிரவு எனும் சம்பிரதாயம் முடிந்து 2 நாட்களுக்கு பின்னர் அதனை அறிந்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு வாய்த்தது. அவசரத்தோடும் ஆசையோடும் இனிக்கும் இன்ப இரவுக்காகவும் உறவுக்காகவும் மதுரிமாவை தேடி அவன் படுக்கை அறைக்குள் வந்தபோது நாற்காலியில் அமர்ந்தபடி மேசை மீது டைரியை பிரித்து வைத்து மதுரிமா தன்னை மறந்து எழுதி கொண்டிருந்தாள். அவள் எழுதுகிற விஷயம் அவளை பரவசப்படுத்தி இருக்க வேண்டும். அதன் பிரதிபலிப்பு அவள் இதழ்களில் புன்னகையாக அரும்பி அவள் அழகை மேலும் மெருகூட்டி மதுரிமா ஓர் அற்புத ஓவியமாக காட்சியளித்தாள். ஹாய் டியர், என்ன இந்த நேரத்துல டைரி எழுதிக்கிட்டு இருக்க? ஏன் இந்த நேரத்துக்கு என்னவாம்? அவன் பக்கம் திரும்பாமலேயே எழுதியபடியே சிணுங்கலாகவும் சிருங்காரமாகவும் மதுரிமா கேட்டாள். டைரி எழுதுற நேரமா அது? வேற என்ன நேரம்? அவன் பக்கம் திரும்பாமலேயே மீண்டும் ஒரு ஒயிலான கேள்வி.
ம் டைரிய மூடி வச்சுட்டு வா, இது என்ன நேரம்னு சொல்றேன். நரேன் அவளது முதுகுப்புறமாக வந்து நின்று அவளது அழகிய தோள்கள் இரண்டையும் அவனது இரு கைகளாலும் பற்றி அழுத்தினான். ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் எழுதி முடிச்சுடுறனே. ஏன் காலையில் எழுதக்கூடாதா? நோ, இப்ப தோன்றது காலையில தோணாது. தோணும் போது எழுதிடணும், அது என்னோட பழக்கம். ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷமா? அது வரைக்கும் நான் என்ன பண்றது? நீங்க தான் பெரிய கலா ரசிகராச்சே, பேசாம அப்படி கட்டில்ல உட்காந்து மியூசிக் கேட்டுக்கிட்டு இருங்க. நோ மை டியர், தனியா கட்டில்ல உட்காந்துக்கிட்டு மியூசிக் கேட்குற மூட்ல இப்ப நான் இல்ல. கமான், சேர்ந்தே மியூசிக் கேட்கலாம். மதரிமா டைரியை மூடி வைத்துவிட்டு அவன் அருகே அமர்ந்தாள். அவளது அழகிய கழுத்தில் அவனது கைகள் பூ மாலையாக விழுந்து மதரிமாவை அவன் பக்கமாக இருக்கின. ஆமா, டைரியில நீ எல்லாத்தையுமே எழுதுவியா? அவனது கேள்வியில் இருந்த குறும்பு அவளுக்கு புரிந்தது. ஒய் நாட்? என் மனது எதையெல்லாம் உணர்கிறதோ, எதையெல்லாம் ரசிக்கிறதோ அதையெல்லாம் நிச்சயமா எழுதுவேன். தன்னாலும் குறும்பு பண்ண முடியும் என்கிற விதமாக அவள் பதிலளித்தாள். நரேன் மதுரிமாவின் மோவாயை நிமிர்த்தி அவளது சிவந்த இதழ்களில் அழுத்தி முத்தமிட்டுவிட்டு கேட்டான். இதையும் எழுதுவியா? தேன் கசந்து போன அவனது முத்தத்தில் அதன் அதிர்வுகளை உடலுக்குள் உணர்ந்தபடியே நாணத்துடன் கேள்விக்கு பதில் சொன்னாள். வாட்ஸ் ராங்? இது மட்டுமில்ல, இதுக்கு மேலேயும் எழுதுவேன். அவனது அணைப்பின் போதையில் அப்போது மதுரிமா சொல்லியதை நரேன் இப்போது நினைத்து பார்த்தான். அவன் கண் முன்பாக மதுரிமா விட்டு சென்றிருக்கும் அவனது டைரி அவளைப் போலவே சிரித்து கொண்டிருந்ததை போல் அவன் உணர்ந்தான். இன்னும் என்னவெல்லாம் மதுரிமா எழுதியிருப்பாள்? உடனே டைரியை எடுத்து பிரித்து படிக்க வேண்டும் போல் அவனுக்குள் ஒரு பரபரப்பும் ஆர்வமும் தொற்றிக் கொண்டது. பிறர் டைரியை படிப்பது நாகரீகமற்ற செயல் என்று சொன்னது மனைவியின் டைரியை கணவன் படிப்பதை பற்றியது அல்ல என்று அவன் உள்மனம் சமாதானம் சொல்ல நரேன் மதுரிமாவின் டைரியை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். டைரியின் முதல் பகுதி நரேனுக்கு அத்தனை சுவாரஸ்யமாக படவில்லை. எல்லாமே மதுரிமாவின் நாட்டிய நிகழ்வுகள் பற்றிய அவளது சபா அனுபவங்கள், சபா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று மற்றும் பாராட்டிய சில முக்கிய பிரமுகர்களை பற்றிய சின்ன சின்ன குறிப்புகள், சில சம்பவங்கள் ஏற்படுத்திய சில தாக்கங்கள், ஒரு நிகழ்ச்சியின் போது ஒருவன் ரசிகன் என்கிற பெயரில் நாட்டியத்தை விட்டு அவளை ரசித்து பேசிய போது அவன் கன்னத்தில் ஓங்கி அறையலாமா என்று நினைத்தது. நாட்டியம் பார்க்க வந்தா நாட்டியத்தை மட்டும் ரசிக்கணும், நாட்டியக்காரியை ரசிக்கிறது தப்பு, ஒரு உன்னத கலையை அசிங்கப்படுத்தாத என்று சொல்லி அனுப்பியதை பற்றி ஒரு குறிப்பு நரேனை யோசிக்க வைத்தது. அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட தோழிகள் தொடர்பான சில குறிப்புகள், எல்லாமே மதுரிமா நரேன் திருமணத்திற்கு முன்பான நிகழ்வுகள். பெரியதாய் வித்தியாசமாய் டைரியில் எதுவும் எழுதப்படவில்லை. நரேன் டைரியின் சில பக்கங்களை புரட்டி தள்ளினான். இதோ மதுரிமா நாரதகான சபாவில் முதலாக நரேனை சந்தித்த அந்த நாள். நரேனுக்குள் மீண்டும் பரபரப்பு. மதுரிமாவின் எழுத்துக்களின் மீது நரேனின் பார்வை ஓடியது. மதுரிமா டைரியில் நரேன் பற்றி சுருக்கமாக எழுதியிருந்த முதல் விஷயமே நரேனை மதுரிமா பற்றி விரிவாக யோசிக்க வைத்தது. பொதுவாக ஆண்களை பற்றி அவள் மனசுக்குள் வைத்திருந்த அபிப்பிராயத்தை நரேன் என்கிற ஆணின் முதல் சந்திப்பு உடைத்து விட்டதாக அவள் எழுதியிருந்தாள். ஆண்களை பற்றிய மதுரிமாவின் பொதுவான எண்ணம் எதுவாக இருந்திருக்கும்? நல்ல விதத்தில் இருந்திருக்குமா, தவறான விதத்தில் இருந்திருக்குமா? பொதுவாக ஆண்களை பற்றி மதுரிமா என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும், அது தன் கவலை இல்லை. மொத்த ஆண்களுக்குமாக மதுரிமாவிடம் வக்காலத்து வாங்குவது என் வேலை அல்ல. அவளது எண்ணத்தை நான் உடைத்து விட்டதாக எழுதியிருக்கிறாளே, எந்த விதத்தில் என்னை பற்றிய அவளது முதல் நினைவு என்ன? ஆஸ்திரேலியாவில் இருந்து மதுரிமா வந்தவுடன் முதல் வேலையாக இது பற்றி அவளிடம் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு டைரியில் வந்த அடுத்தடுத்த பக்கங்களில் அவர்களது திருமணம் பற்றி, முதலிரவு நிகழ்வுகள் பற்றி, நெருக்கம் பற்றி, அவளிடம் இயல்பாய் குடிகொண்டிருந்த வெட்க சுபாவம் மெல்ல மெல்ல காலை பனியாய் கரைவது பற்றி, அவனது தீண்டலிலும் தழுவலிலும் அவள் கண்கள் மூடி லயித்த தருணங்கள் பற்றி.
நரேனுக்கு வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. இதற்கு மேலும் எழுத முடியும் என்று அவள் சொன்னதில் தவறோ பொய்யோ இல்லை. வெளிப்படையாக மதுரிமா உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறாள். இதோ அவளது எழுத்துக்களே அதற்கு சாட்சியாய் நிற்கின்றன. நரேன் மதுரிமாவின் டைரியை மேலே தொடர்ந்து படித்தான். நரேனை அவளது வாழ்நாள் முழுக்க பிரியக்கூடாது என்று கடவுளிடம் முறையீடாக அல்லது வேண்டுதலாக சில பிரார்த்தனைகள். அவன் அவளிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் நரேனுக்காக அவள் இயற்றிய சில கட்டுப்பாடுகள். எதற்காகவும் யாருக்காகவும் அவனை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற அவளது பயத்தின் காரணமான சங்கல்பம். அவர்களது எதிர்கால குழந்தைகள் மற்றும் குடும்பம் பற்றிய கனவுகள். அவர்களது திருமணம் முடிந்த இந்த குறுகிய காலத்திற்குள் மதுரிமா எத்தனை யோசித்திருக்கிறாள். நரேன் டைரியின் கடைசி பக்கத்திற்கு வந்தான். நரேன் ஒரு வினாடி ஆடிப்போனான். மதுரிமாவின் டைரியில் எழுதியிருந்த கடைசி பக்கத்தை ஆக்கிரமித்திருந்தது கவிதா, ஏர் ஹோஸ்டஸ் கவிதா. அதுவரையில் டைரியில் எழுதப்பட்டிருந்த பாசிட்டிவான விஷயங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு கவிதா பற்றி மதுரிமா எழுதியிருந்த நெகட்டிவான விஷயம் நரேனை நெற்றி சுருக்கி யோசிக்க வைத்தது. நரேன் மதுரிமாவின் டைரியை மூடி வைத்த போது அவனது உடல் முழுக்க லேசான உஷ்ணம் பரவி இருப்பதைப் போல் உணர்ந்தான். இதற்கு காரணம் மதுரிமாவின் எழுத்தா, கவிதா பற்றிய நினைப்பா? அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மதுரிமா மற்றும் கவிதா பற்றிய நினைவுகளிலேயே நரேன் தூங்கி போனான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி கடிகாரத்தில் இசையாக ஒலித்தது. கண் விழித்த பின்பும் எழுந்திருக்க மனமின்றி நரேன் இன்னமும் கட்டிலில் படுத்து கிடந்தான். அப்போது பஸ்ஸர் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. யாராக இருக்கும்? நிச்சயம் பணிப்பெண் ஜெசிகாவாக இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று அவள் பணிக்கு வரமாட்டாள். வேறு யாராக இருக்கும்? நரேன் அவசரமாக கட்டிலை விட்டு எழுந்து லுங்கியை சரி செய்து கொண்டு வாசற்கதவை திறந்து பார்த்தபோது வாட் அ சர்ப்ரைஸ்! கவிதா விழிகளிலும் இதழ்களிலும் சிரிப்பை ஏந்தியபடி வாசலில் ஓவியமாய் நின்று கொண்டிருந்தாள். ஐம் சாரி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஃபோன் பண்றதா சொல்லி இருந்தனே. அதனால் என்ன? ஃபோன் பண்ணாதான் வரணும்னோ ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும்னோ நான் நினைக்கல. அதான் கிளம்பி வந்துட்டேன். தப்பா நரேன்? கேட்டுவிட்டு கவிதா சிரித்தாள். தப்பு என்று பதில் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சிரிப்பு. நோ நோ, நாட் அட் ஆல். நீங்க இவ்வளவு சீக்கிரமா வர்றது தெரிஞ்சிருந்தா நான் குளிச்சு முடிச்சு ரெடியா இருந்திருப்பேன். நத்திங் ராங், நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் சொல்லிக்கொண்டே அந்த வீட்டிலும் அவனிடத்திலும் உரிமை உள்ளவளைப் போல கவிதா உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். வித் எக்ஸ்கியூஸ், ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன். 1 மினிட் நரேன். குளிக்க போனவனை கவிதா தடுத்து நிறுத்தினாள். பால் எங்க இருக்கு? நீங்க வரதுக்குள்ள சூடா டீ போட்டு வைக்கிறேன். நீங்க டீ போடுறீங்களா? நோ நோ, யூ ஆர் மை கெஸ்ட். நோ நரே, நமக்குள்ள இந்த கெஸ்ட் ஹோஸ்ட் ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கிச்சன் எங்க இருக்கு? தோ அந்த பக்கம். சமையல் அறையை காட்டிவிட்டு நரேன் குளியல் அறையை தேடி போனான். நரேனின் தலை ஷவரின் தூறலில் நனைந்து கொண்டிருக்க அவன் மனதுக்குள் வீட்டிற்குள் நுழைந்த கவிதாவின் உருவம் மின்னலாய் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. முழங்கால்கள் தெரியும்படியான குட்டை ஜீன்ஸும் கையில்லாத இறுக்கமான பனியனும் அணிந்து மதுரிமா டைரியில் எழுதியிருந்ததைப் போலவே. இவளை நினைத்து மதுரிமா பயந்ததில் அர்த்தம் இருக்கிறதோ? இவள் என்னை வீழ்த்தி விடுவாளோ? பெண் நிராயுத பாணியாக நின்றாலும் உடல் முழுக்க ஆயுதம் தரித்து இருப்பவள்தான். உடலே ஆயுதமாய் நிற்பவள். நீரில் நனைந்த தலையை நரேன் ஒரு உலுக்கு உலுக்க நீர்த்திவலைகள் குளியல் அறையில் தாறுமாறாய் தெளித்தன. இதில் அம்மனின் பங்கு எதுவும் இல்லை. அடுத்த 10 நிமிடங்களில் நரேனும் கவிதாவும் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தபடி கவிதா போட்ட டீயை குடித்து கொண்டிருந்தார்கள். ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? 2ல எது பெட்டர்? நரேனை உற்று பார்த்தபடியே கவிதா மிகவும் சாந்தமாக கேட்டாள். வித்தியாசமா? வாட் டு யூ மீன்? ஐ மீன் டீ. மதுரிமா டீக்கும் என்னோட டீக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு கேட்குறேன். சில வினாடிகள் மௌனத்திற்கு பிறகு நரேன் சொன்னான். ஒரு வித்தியாசமும் தெரியல, 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கு.
நரேன் சொல்லிய பதிலை கேட்டு கவிதா கலகலவென சிரித்தாள். நீங்க பொய் சொல்றீங்க. 2 சிப்ல வித்தியாசம் தெரியாது நரேன். முழுசா குடிச்ச பிறகு சொல்லுங்க, நிச்சயம் வித்தியாசம் தெரியும். கவிதாவின் பேச்சு நரேனுக்கு புதிராக இருந்தது. இவள் உண்மையிலேயே டீயை பற்றித்தான் பேசுகிறாளா என்கிற சந்தேகம் அவனுக்குள் எழுந்தது. இவள் இதுவரை இப்படி பேசியதில்லை. மதுரிமா வீட்டில் இல்லை என்கிற தைரியத்தில் இன்று ஏதோ திட்டத்துடன் இவள் வந்திருக்கிறாள். இந்த பேச்சை மேலும் வளர்ப்பதா, இத்துடன் நிறுத்துவதா? அது இருக்கட்டும், என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவன் பேச்சை மாற்றுவதை புரிந்து கொண்ட கவிதா கொஞ்ச நேரத்திற்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாயிருந்தாள். ஹலோ, நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. சொல்ற நரேன், பர்சனலா சீரியஸா உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? பரவாயில்ல, தைரியமா கேளுங்க. தனிமை, இந்த தனிமைங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நரேன்? தேங்காய் உடைப்பதை போல படீர் என்ற கவிதா அவன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை கேட்டாள். இருப்பினும் சுதாரித்து கொண்ட நரேன் அவள் கேள்விக்கு பதில் சொன்னான். தனிமை சில நேரங்கள்ல சுகமானது, பல நேரங்கள்ல சோகமானது. ஓகே, எந்த நேரங்கள்ல சுகமானது, எந்த நேரங்கள்ல சோகமானது? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இந்த சுகமும் சோகமும் அவரவர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், சூழ்நிலைகள் மற்றும் மனசை பொறுத்தது. அவனது சாமர்த்தியமான பதிலை ரசித்தபடியே கவிதா அடுத்த கேள்வியை கேட்டாள். ரொம்ப கரெக்ட். என்னை பத்தி, என் மனசை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவள் கேள்விக்கு பதிலாக நரேன் அவளை திருப்பி கேள்வி கேட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நாட் ஒன்லி தட், உங்களை பத்தியோ உங்க மனசை பத்தியோ அபிப்பிராயம் சொல்றதுக்கு நான் யாரு? ஐ நோ மை லிமிட்டேஷன்ஸ். நரேனிடமிருந்த கவிதா இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை. அழகான பெண் என்பதற்காக அசடு வழிகிற ஆண் இவன் இல்லை. கவிதா மனசுக்குள் லேசான சோகத்தை உணர்ந்தாள். கண்களில் துளிர்த்த கண்ணீர் துளிகளை 2 விரல்களாலும் அழுத்தி துடைத்தாள். நரேன் ஒரு வினாடி ஆடி போனான். ஐம் சாரி, என்னோட பதில் உங்களை கஷ்டப்படுத்திடுச்சா? நோ, ஒரு விதத்துல உங்களோட வெளிப்படையான பதில் என்னை சந்தோஷப்படுத்தி இருக்கு. என்னோட தனிமை என்னை ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தது. இந்த 1 வாரத்துக்கு நீங்களும் நானும் தனியா இருக்க போறீங்களே. நல்ல நண்பர்களாக நாம 2 பேரும் இந்த நேரத்தை பயனுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் கழிக்கலாமேன்னு நினைச்ச. நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. இல்ல, நீங்க தான் என்னோட பதில சரியா புரிஞ்சுக்கல. தனிமை உங்களை கஷ்டப்படுத்துறதா இருந்தா அதுல இருந்து தப்பிக்க எத்தனையோ நல்ல வழிகள் இருக்கு. எத்தனையோ வழிகள் இருக்கா? எங்க ஒரு வழி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெண் அவளோட தனிமையில இருந்து சுலபமா விடு பெறணும்னா. அவன் தயங்கி முடிக்காமல் நிறுத்த அவள் அவனை ஊக்குவித்தாள். சொல்லுங்க நரேன், விடு பெறணும்னா என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம். நரேன் சொல்லியதை கேட்டு கவிதா வாய் விட்டு சத்தமாக சிரித்தாள். இத சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு. ஒரு பொண்ணு எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம்? இது என்ன கேள்வி? ஒரு தடவை தான். அப்போ நான் எப்படி 2 தடவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? 2 தடவையா? புரியல. ஆமா நரேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நிஜமாவா சொல்றீங்க? அவள் சொல்வதை நம்பாதவனாக நரேன் சத்தமாக கேட்ட கேள்விக்கு கவிதா நிதானமாகவும் அழுத்தமாகவும் பதில் சொன்னாள். அவள் சொல்லியதை கேட்ட நரேன் அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தான். கவிதா ஏற்கனவே திருமணமானவள். நரேன் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை மிக எளிதாக சொல்லிவிட்டு சொன்னதற்கு சாட்சியாய் அவன் முன்பாக தோ கவிதாவே சிலை போல அமர்ந்திருக்கிறாள். ஆம், கவிதா ஏற்கனவே திருமணமானவளா என்று நரேன் யாரிடமும் விசாரிக்க தேவையில்லை. கவிதா போன்ற ஒரு அழகான பெண் அவன் மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில் அவன் வீடு தேடி வந்து அவன் மனதை அலைக்கழிக்கும் விதமாக அவன் முன்பாக அமர்ந்து கொண்டு அப்படி ஒரு கேள்வியை கேட்டபோது இவள் வேண்டுமென்றே விளையாட்டாக தன்னை சீண்டி பார்க்கிறாளோ என்ற உணர்வே நரேனுக்குள் முதலில் தோன்றியது. அதற்கு ஏற்ப ஒரு பதிலே அவனுக்குள் முதலில் உருவானது. அவனுக்குள் இப்படி ஒரு பதில் தோன்றி அவனது நாவின் நுனி வரை உச்சரிப்புக்காக வந்துவிட்டது. ஆனால் கவிதாவை பற்றி அவனுக்குள் எழுந்திருக்கும் சந்தேகம் மற்றும் அச்சத்திற்கு அவனது பதிலே உரமாகி விடுமோ என்கிற எண்ணமும் கூடவே எழ
நரேன் அவனது பதிலை மாற்றி, ஒரு முறைதான் என்று சொன்னான். நீங்கள் என்னை இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொள்ள சொல்கிறீர்கள் என்று கவிதா சொல்லிய போது அவள் குரலில் தொனித்த உணர்வுகள் அவனை யோசிக்க வைத்தன. பதிலாக எழுந்த அவளது கேள்வியில் அதிர்ந்து போன நரேன் அவள் சொல்வதை முழுவதுமாய் நம்பி விடாதவனாய், ஆர் யூ ஜோக்கிங் கவிதா என்று நிதானமாகவும் மெல்லிய புன்னகையுடனும் கேட்டான். நோ, ஐ எம் நாட் ஜோக்கிங், டாக்கிங் சம்திங் சீரியஸ். கவிதாவின் இந்த பதில் மிகவும் உறுதியாக வெளிப்பட நரேன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருக்க கவிதாவே பேசினாள். நரேன், யோசித்து பாருங்கள். ஒரு பெண் ஒரு ஆணை தேடி வந்து, அதுவும் அவனது மனைவி வீட்டில் இல்லாத நேரமாக அவன் வீட்டிற்கே வந்து தான் ஏற்கனவே திருமணமானவள் என்று சொல்வது உங்களுக்கு ஜோக் சொல்வது போலா தோன்றுகிறது? கவிதாவின் கேள்வி அவன் மீது குற்றம் சுமத்துவதைப் போல் இருந்தது. ஐம் சாரி, நான் கேட்டதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் சொல்லிய விஷயத்தை, ஐ மீன், நீங்கள் ஏற்கனவே திருமணமானவர் என்று நீங்கள் சொல்லியதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அதனால் தான். வாழ்க்கை என்பது நிஜம் நரேன், வெறும் கற்பனை அல்ல. லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் என்று சொல்லி இருப்பது இதனை புரிந்து கொண்டதால் தான். கவிதாவை பற்றி நரேனுக்குள் அடுக்கடுக்காய் கேள்விகள் எழுந்தன. அவனது மன ஓட்டத்தை புரிந்து கொண்டவளைப் போல கவிதாவே தொடர்ந்தாள். நான் திருமணமானவள் என்பதையே நம்ப மறுத்த நீங்கள் அதற்கு அடுத்த விஷயங்களை கேட்டால்? கவிதா தான் சொல்ல வந்ததை முழுவதுமாக சொல்லி முடித்து விடாமல் நரேனையே கூர்ந்து பார்த்தபடி சில வினாடிகளை மௌனத்தில் நகர்த்த அவனுக்குள் பரபரப்பு அதிகமாகியது. அடுத்தடுத்த விஷயங்களா? ஆமாம், ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அவளது திருமணத்திற்கு பின்பாக நிகழ்கின்ற விஷயங்கள். நீங்கள் சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிஜமாகவா சொல்கிறீர்கள்? உண்மையிலேயே உங்களுக்கு புரியவில்லையா? உண்மையிலேயே எனக்கு புரியவில்லை. நரேன் அழுத்தமாக சொல்லியதில் அவனை உணர்ந்து கொண்டவளாய் கவிதா அவனை காட்டிலும் அழுத்தமாகவும் நிதானமாகவும் சொன்னாள். என் திருமணத்தின் சாட்சியாய் எனக்கு 3 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது. ஆமாம் நரேன், நான் ஒருவனுக்கு மனைவி என்கிற உண்மையோடு ஒரு குழந்தைக்கு தாய் என்பதும் முழுக்க முழுக்க உண்மை. அவள் திருமணமானவள் என்பதையே ஏற்க மறுத்த அவனது மனம் அவளை 3 வயது குழந்தையின் தாயாக கற்பனை செய்து பார்க்கவே மறுத்தது. அவனை மட்டுமல்ல, கவிதாவின் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பும் அழகும் இளமையும் கலந்த ஒரு விதமான திமிர் சார்ந்த நடையுடை பாவனைகள் அனைத்தும் மற்ற ஆண்களையும் அப்படித்தான் யோசிக்க வைக்கும். எனவே அவள் சொல்லியதை கேட்டு அவன் அதிர்வுற்றதிலோ அதனை ஏற்க மறுத்ததிலோ வியப்பு ஒன்றும் இல்லை. நான் சொல்வதை ஏற்க உங்கள் மனம் மறுக்கிறது. நான் பொய் சொல்கிறேனோ என்கிற சந்தேகம் வருகிறது, அப்படித்தானே? நான் உண்மையை சொல்வதென்றால் உங்கள் கேள்விக்கு ஆமாம் என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். அவன் சொல்லியதை கேட்டு கவிதா ஒருவித வேதனையிலும் விரக்தியிலும் மெதுவாக சிரித்தாள். சோகம் இழையோடும் சிரிப்பு. அது என்னோட ராசி. நிறைய நேரங்களில் நான் வேடிக்கையாக சொல்லும் நிறைய பொய்களை நிறைய பேர் நம்பியிருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் நான் சீரியஸாக சொல்கிற உண்மைகளை யாருமே நம்ப மறுக்கிறார்கள். என் ராசி எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? ரியலி பேத்தட்டிக். நான் உங்களுக்காக வருத்தப்படுகிறேன். மொத்தமாக வருத்தப்பட்டு விடாதீர்கள். உங்கள் வருத்தத்தில் கொஞ்சம் பாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மேலும் வருத்தப்பட என்னிடம் இன்னும் வேறு சில விஷயங்களும் இருக்கின்றன. கணவனோடும் குழந்தையோடும் இருக்கின்ற ஒருத்தையின் வாழ்க்கையில் தனிமைக்கு ஏது இடம் என்பதுதானே உங்கள் யோசனை? ஆமாம் என்பது போல் நரேன் தலையை மெல்ல அசைத்தான். என் கணவர் இப்போது என்னுடன் இல்லை. கவிதா இதையும் நிதானமாகவும் அழுத்தமாகவும் சொல்லி நிறுத்தினாள். அவளது கண்களில் லேசாக நீர் துளிர்த்திருந்தது. உங்கள் கணவர் உங்களுடன் இல்லையா? வாட் டு யூ மீன்? ஆமாம், என் கணவர் என்னை விவாகரத்து செய்துவிட்டார். சொல்லும் போதே கவிதாவிற்கு குரல் நெஞ்சை அடைத்தது. கவிதாவின் இந்த அஸ்திரத்தில் நரேன் முழுவதுமாய் நிலை குலைந்தான். விவாகரத்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னியை வலம் வந்து கணவன் மனைவி என்றாகி உடலாலும் மனதாலும் ஒன்றென கலந்த இருவர் இனி தங்களுக்குள் ஏதும் இல்லை என அனைத்து பந்தங்களையும் அறுத்தெறிந்துவிட்டு இரு துருவங்களாக விலகி நிற்கும் கொடுமை.
அதற்கு மேலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதவளாய் கவிதா இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி அழுதாள். உண்மையிலேயே மனித உணர்வுகள் வித்தியாசமானவைதான். கல்லுக்குள்ளும் ஈரம் இருப்பது உண்மை என்றால், இது போன்ற உணர்வுகளில் மனிதர்கள் கசிந்துருகுவதில் எவ்வித வியப்பும் இல்லை. அவளது மனதில் சுமைகள் குறையட்டும் என்கிற நினைப்பில் கொஞ்ச நேரத்திற்கு கவிதாவை அழவிட்டு நரேன் மௌனமாக அமர்ந்திருந்தான். ஐம் சாரி நரேன். அவன் முன்பாக அழ நேர்ந்ததற்காக அவள் வருத்தப்பட்டாள். நோ நோ, நத்திங் ராங். நாம் சாதாரண மனிதர்கள் தானே. சில நேரங்களில் சில உணர்வுகள் நம்மை கட்டுப்படுத்த தவறிவிடும். அது பிறருக்கு தவறாக தோன்றினாலும் அதிலும் ஒரு நியாயம் இருக்கும். இட்ஸ் ஓகே, கூல் டவுன். கவிதா கண்களை துடைத்து கொண்டாள். நரேன் தொடர்ந்தான். அது சரி, திருமணமாக இத்தனை குறுகிய காலத்தில் ஒரு குழந்தைக்கு உங்களை தாயாக்கிவிட்டு விவாகரத்து கோருவது நியாயமாகப்படவில்லையே. விவாகரத்து அவர் கேட்டால் அதற்கு நீங்கள் ஏன் சம்மதித்தீர்கள்? மறுத்திருக்கலாமே. உங்களைப் போலவே இதே கேள்வியைத்தான் நிறைய பேர் கேட்டார்கள். ஆனால் என் பூரண சம்மதத்துடன் தான் இது நடந்தது. அதைத்தான் கேட்கிறேன், நீங்கள் எதற்காக சம்மதித்தீர்கள்? கவிதா உடனே பதில் சொல்லவில்லை. ஒரு சிறிய மௌனத்திற்கு பிறகு அவனது கேள்விக்கு அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பதிலை கவிதா சொன்னாள். என் சம்மதம் என்பது இரண்டாவது விஷயம். அவர் என்னிடம் விவாகரத்து கோராமல் இருந்திருந்தால், அவர் என்னிடம் கோரிய விவாகரத்தை நானே அவரிடம் கோருகிற ஒரு சூழ்நிலையில் நான் அப்போது இருந்தேன். எனவேதான் அவராக இதை ஆரம்பித்ததும் நான் முழு மனதோடு சம்மதித்தேன். கவிதா சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நரேனுக்கு அதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் இருந்தன. கவிதாவை ஒரு விமான பணிப்பெண்ணாக, விமான பயணிகளின் மனம் கோணாமல் உபசரித்தும் உதவியும், உதடுகள் புன்னகைக்க அவர்களிடையே உலா வரும் ஒரு அழகு தேவதையாக மட்டுமே அவன் நினைத்திருந்தான். அந்த பூவுக்குள்ளும் ஒரு பூகம்பம் நிகழ்ந்திருக்கிறது என்பது புதிய விஷயமாகவும் அதற்கான காரணம் புதிராகவும் இருந்தது. உங்களுக்குள் இத்தனை பெரிய சோகம் இருக்கும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ரியலி ஐம் சாரி. இதில் நீங்கள் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சொல்லுங்கள். நான் முதலில் சொல்லிய என்னுடைய தனிமைக்கு உங்களிடம் மருந்து இருக்கிறது நரேன். உங்களுடைய தனிமைக்கு என்னிடம் மருந்தா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. பை தி பை, ஐ எம் ஆல்சோ மேரீடு. நரேன் அவசரமாக ஒருவித பதற்றத்துடன் பேசினான். நீங்கள் நான் சொல்லியதை தவறாக புரிந்து கொண்டீர்கள். நரேன் சொல்லியதை அவனை காட்டிலும் வேகமாக கவிதா மறித்து பேசினாள். நான் தவறாக புரிந்து கொண்டேனா? ஆமாம், நீங்கள் திருமணம் ஆனவர் என்பது எனக்கு தெரிந்த விஷயம்தானே. உங்கள் மனைவி மதுரிமாவையே நான் சந்தித்து பேசியும் இருக்கிறேனே. பிறகு நீங்கள் குறிப்பிட்ட தனிமைக்கும் அதற்கான மருந்திற்கும் அர்த்தமே வேறு நரேன். நான் வேறு எந்த விதமான தவறான எண்ணத்தோடும் அந்த வார்த்தைகளை நிச்சயமாக பிரயோகிக்கவில்லை. நீங்கள் என்னை ரொம்பவும் குழப்புகிறீர்கள். தெளிவாகவே சொல்கிறேன். எந்த விதமான சந்தோஷத்தையும் தேடி நான் உங்களிடம் வரவில்லை. நடக்கக்கூடாத ஒன்று என் வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிட்டது. அது ஒரு கெட்ட கனவு மாதிரி. என் எதிர்கால வாழ்க்கையை அந்த கனவிலேயே வாழ்ந்துவிட நான் விரும்பவில்லை. அதிலிருந்து வெளியே வர நான் விரும்புகிறேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கவிதா மறுபடியும் கொஞ்ச நேரத்திற்கு மௌனமாக இருந்தாள். சொல்லுங்கள் கவிதா, நான் என்ன செய்ய வேண்டும்? ஐ நீட் யுவர் கம்பெனி. சொல்லப்போனால் எனது சோகங்களை, துயரங்களை நான் சொல்லி அழுவதற்கும் என்னை புரிந்து கொண்டு எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி என்னை சமாதானப்படுத்தி நல்வழிப்படுத்தும் ஒரு நல்ல துணையாக, ஒரு நல்ல நண்பனாக. கவிதா பேசுவதை நிறுத்திவிட்டு அவனை பரிதாபமாக பார்த்தாள். நரேன் அவனுக்குள் புதிதாய் முளைத்த ஒரு சந்தேகத்தை வெளிப்படையாகவே அவளை நோக்கி கேட்டான். நீங்கள் சொல்ல வருவது புரிகிறது. உங்கள் சோகங்களுக்கு ஒரு வடிகால், ஐ மீன் ஒரு லெட் அவுட் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? விமானத்தில் என்னைப் போலவே உங்களோடு எத்தனையோ பயணிகள் பயணிக்கிறார்கள். இதில் மற்றவர்களை விட்டு என்னை இதற்காக தேர்வு செய்ததற்கு என்ன காரணம்? நீங்கள்தான் காரணம். நானா? ஆமாம், நீங்களேதான்.
ஒரு ஆணாக இருந்தும், அதிலும் அமெரிக்காவில் வாழும் கிரீன் கார்டு குடிமகனாக இருந்தும், வாழ்க்கை துணை என்று வரும்போது நீங்கள் தேர்வு செய்திருக்கும் உங்கள் மனைவி மதுரிமா. மதுரிமாவுக்கு என்ன? சொல்லுங்கள். தமிழ் மண்ணில் பிறந்து அதன் கலாச்சாரத்தில், பண்பாட்டில், கலையில், அதுவும் உன்னதமான நாட்டிய கலையில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட மதுரிமா ரியலி சம்திங் கிரேட். மதுரிமாவிற்கு கவிதாவை பற்றிய பயம்தான் இருக்கிறது. ஆனால் இவளுக்கு மதுரிமாவின் மேல் உயர்வான ஒரு எண்ணமே இருக்கிறது. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம்தான். என் மனைவியை பற்றிய உங்கள் அபிப்பிராயத்திற்கு மிகவும் நன்றி நரேன். இதில் உங்களை பற்றிய என் அபிப்பிராயம்தான் முக்கியமானது. உங்களது தேர்வு, ரசனை எல்லாமே கிரேட். ஆனால் நான் என்ன செய்தீர்கள்? தமிழ் மண்ணில் ஆச்சாரமான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தும் அனைவரது விருப்பத்தையும் மீறி அமெரிக்க கலாச்சாரத்தில் ஊறி போயிருந்த ஒருவரை எனது கணவராக தேர்ந்தெடுத்தேன். அதில் ஒன்றும் தவறு இல்லையே. இல்லை நரேன், அதில் தான் நான் அவசரப்பட்டு தவறு இழைத்து விட்டேன். நான் ஒட்டுமொத்த அமெரிக்க ஆண்கள் மீதும் குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் நான் தேர்வு செய்த என் கணவர் தவறானவர். இதை நீங்கள் முதலாக எப்போது உணர ஆரம்பித்தீர்கள்? ஒரே வருடத்தில், எங்களுக்கு குழந்தை பிறந்த முதல் மாதத்திலேயே. இது ஏதோ இவளும் இவள் கணவனும் சம்பந்தப்பட்ட இவர்களது அந்தரங்க வாழ்க்கை. அது பற்றிய சந்தேகங்களையோ கேள்விகளையோ இவளிடம் கேட்பது அநாகரீகம் என்கிற உணர்வு அவனுக்குள் எழுந்தது. இருப்பினும் அந்த நேரத்திற்கு எதையாவது பேசியாக வேண்டுமே. அவன் கேட்டான், உங்கள் கணவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விவாகரத்திற்கு பிறகு சேர்ந்து வாழும் தம்பதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களுக்கு சம்மதம் என்றால் நான் அவரை சந்தித்து பேசுகிறேன். அவன் சொல்லியதை கேட்டுவிட்டு கவிதா வாய் விட்டு சத்தமாக சிரித்தாள். பிறகு சொன்னாள், உங்கள் நல்ல மனதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் மறுபடியும் அவருடன் சேர்ந்து வாழ்வதில் எனக்கு உடன்பாடும் இல்லை, விருப்பமும் இல்லை. அத்துடன் நான் அதற்காக உங்களை தேடி வரவும் இல்லை. கவிதாவின் குரலில் தான் எத்தனை உறுதி, உணர்வுகளின் இறுக்கம், அத்தனை கசப்பா! வெறுப்பு. உங்களை சந்தித்தது போலவே அவரையும் எனது விமான பயணத்தின் போதுதான் சந்தித்தேன். மிஸ்டர் டேவிட் ஆண்டர்சன், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மனோவியல் துறையில் விரிவுரையாளர். எத்தனை பெரிய தவறு செய்துவிட்டேன். தன் தவறை உணர்ந்தவள் போல் கவிதா ஒரு பெருமூச்சு விட்டு நிறுத்தினாள். மனோவியலில் விரிவுரையாளரா? மனோவியல் படித்திருந்துமா தவறு செய்தார்? நரேன், மனோவியல் என்பது மிகவும் கூர்மையான கத்தியை போன்றது. அதை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அந்த கத்தி அருமையான அறுவை சிகிச்சைகளையும் செய்யும். சில சமயங்களில் ஆபத்தான கொலைகளையும் செய்யும். இதனை சொல்லும்போது அவளது வார்த்தைகளில் தான் எத்தனை உக்கிரம்! ஆமாம் நரேன், மிஸ்டர் டேவிட் ஆண்டர்சனின் கையில் இருந்த மனோவியல் கத்தி என்னை கொலை செய்தது. என்னுடைய வாழ்க்கையை கொன்று போட்டது. ஹி இஸ் அ பர்வெர்ட். சரியான வக்ரம் பிடித்த ஆள். அவள் சொல்ல வருவதை நரேனால் ஓரளவிற்கு யூகிக்க முடிந்தது. என்ன பேசுவது என்று புரியாமல் நரேன் அமர்ந்திருக்க, நல்ல வேளையாக அவனது செல்போன் அந்த நேரம் பார்த்து ஒலித்தது. 1 minute வித் எக்ஸ்கியூஸ். நரேன் அவசரமாக போனை எடுத்து பார்த்தான். போனில் அவனது ஆசை மனைவி மதுரிமாவின் செல் நம்பர் எரிந்தும் அணைந்தும் கண்ணாமூச்சி காட்ட அவன் பேசுவதா வேண்டாமா என்கிற யோசனையில் அமர்ந்திருக்க, யாரு போன்ல? மதுரிமா. கவிதா. அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக அவன் கையில் இருந்த போனை அவசரமாக எடுத்துக்கொள்ள நரேன் நிலை குலைந்து போனான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.